வாழ்த்துக்கள். உங்களுடைய, என்னுடைய, மனிதர்களின் அனைவருடைய பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றும் தீர்வு ஏற்கனவே அதை பற்றி பார்த்து ஒரு பதிவும் செய்யப்பட்டது. அது என்னவென்றால் பெருமை, பிரைடு. இது பல்வேறு வார்த்தைகள் இருக்கின்றன. கெத்து, மாசு, சீன், கௌரவம், இப்படி இன்னும் பல வார்த்தைகள் உள்ளன. ஆகவே உங்களுடைய, என்னுடைய, மனிதர்கள் அனைவருடைய பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், தீர்க்க வேண்டும், சமாளிக்க வேண்டும் என்றால் மனிதர்கள், நீங்கள் மற்றும் அனைத்து மனிதர்களும், இந்த உலகத்திலிருந்து வந்த அனைத்து மனிதர்களும் பெருமையை குறைத்து கொள்வது அதற்கு ஒரு வழியாக அமையும். படிப்படியாகவும் குறைக்கலாம், ஒரேடியாகவும் குறைக்கலாம். இது ஏன் இந்த பதிவு இப்படி செய்யப்படுகிறது என்றால், அது போவதற்கு முன்பதாக உங்களுக்கு மற்றவர்களை தீங்கு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த பதிவை நீங்கள் பார்க்க வேண்டாம். எனக்கோ மற்றவர்களுக்கோ உங்களுக்கோ தீங்கு செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் இந்த பதிவை நீங்கள் பார்க்க வேண்டாம். அது சம்பந்தப்பட்ட நீங்கள் உங்கள் குடும்பத்து ஆட்களையோ அல்லது மனது சம்பந்தப்பட்ட மருத்துவரையோ நீங்கள் உடனடியாக அணுகலாம். மற்றவர்கள் இதை பார்க்கலாம். அதுவும் உங்கள் மனதை பாதிப்பதாக இருந்தால் பார்க்க வேண்டாம். எதற்காக அந்த பதிவு என்றால், இப்போ உதாரணமாக இந்த பெருமை எப்படி ஒரு தீமையாக அமைகிறது என்று பார்க்கலாம். ஒரு நாட்டிலே, சீனா என்று எடுத்துக்கொள்வோம். சைனா, அந்த நாட்டிலே கணவன் மனைவி 2 பேரும், கிராமத்து பக்கம் இருந்த கணவன் மனைவி 2 பேரும் நகரத்துக்கு, சிட்டி சென்று வேலையை பார்க்கிறார்கள். அங்கே வேலை வாய்ப்பு அதிகம் என்று நினைக்கிறார்கள். முதலாவதாக கணவன் போகிறார். அப்புறம் பிறகு மனைவியும் சேர்ந்து வேலை செய்தால்தான் பிழைக்க முடியும் என்கின்ற நிலைக்கு சீனா மட்டுமல்ல உலகம் முழுவதும் மாறிக்கொண்டு வருகிறது. அதுதான் கலிகாலம் என்று சொல்லப்படுகிறது. கலிகாலத்தின் ஒரு அடையாளம். ஏனென்று இன்னும் அடுத்து போக போக உங்களுக்கு தெரியும். அப்படி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு, சிட்டிக்கு வந்து வேலை செய்வார்கள். அங்கே ஜனத்தொகை அதிகமாக இருப்பதால் சீன அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது. இப்போ இருக்கான்னு என்னன்னு தெரில. நான் படித்தேன். எனக்கு எத்தனை நாள், இந்த வருஷ கணக்கு இருக்கும். ஆனால் சட்டம் கொண்டு வந்தது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். சட்டத்தின்படி இடம் நெருக்கடியாக இருப்பதால், தங்குவதற்கு இதுக்கெல்லாம் வசதி இல்லாமல் இருப்பதால் மற்றும் வாடகை இதெல்லாம் அதிகமாக இருப்பதால் குழந்தைகளை சிட்டிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதாவது ஒரு அப்பா அம்மா வந்து வேலை பார்க்கலாம், ஆனால் குழந்தைங்கள கொண்டு வரக்கூடாது. இப்படி விடப்பட்ட குழந்தைகளை பற்றி டாக்குமெண்ட்ரி இருக்கிறது. ஆவண படம் என்று சொல்லப்படக்கூடிய டாக்குமெண்ட்ரி இருக்கிறது. யூடியூப்பில் பாருங்கள். நியூஸும் இருக்குது. லட்சக்கணக்கான குழந்தைகளை விட்டு வந்து விடுகிறார்கள். அடிக்கலும் போய் பார்க்க முடியாது. அப்படி விடப்பட்டு வந்த குழந்தைகள் வளருகிறார்கள். அவர்கள் சொந்தக்காரர்களிடம் சொந்தக்காரரிடம் வளரலாம் அல்லது தெரிந்தவர்களிடம் விட்டு வாழ்ந்திருக்கலாம். அந்த விட்டு வந்த குழந்தைகள், அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, அது என்னன்னு மறந்து விட்டது. அந்த குழந்தைகள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள்.
அதில் அநேகம் பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இதுக்கும் பெருமைக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கிறீர்களா? இது சீனா தேசம் என்று சொல்வதால் நீங்கள் வேறு வகையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேறொரு நாடு இருக்கிறது, பல நாடுகள் இருக்கின்றன. சம்பவங்கள் சொன்னால் எனக்கு நீங்கள் தீங்கு செய்வீர்கள். மனிதன் மனது உலகத்திலேயே மகா கேடும் அதிக திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று உண்மை சொல்லுகிறது. இன்னொரு நாடு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியும். அவன் வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டு போயிடறாங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சீனா கதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இரண்டாவது சொன்னதும் வேற ஒரு நாடு வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம நாடு பற்றி சொல்லக்கூடாது. நம்ம நாடு எல்லாம் சொன்னால் தான் எனக்கு பிரச்சனை ஆயிடுமே. ரெண்டாவது சொன்னது வந்து அமெரிக்காவில் வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் 50% டிவோர்ஸ் ஆகுது. அது அதை பற்றி இன்னும் சொல்ல முடியாது. இப்போ 6 நிமிடம் ஆகிவிட்டது. பெருமை அதுக்கு குழந்தைகளை பலியாக கொடுப்பதான இது கிட்டத்தட்ட. எண்ணுக்கடங்காத பிரச்சனைகளில் போய் கவலை கஷ்டத்திலும் வேதனையிலும் அந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டு வருகின்றன. இதுக்கெல்லாம் முடிவாக நம்ம ஊரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலிகாலம். என்னுடைய கணிப்புப்படி கலிகாலம் முடிந்தது. இப்போ வந்து கிருபையின் காலம், அதாவது கிரேஸ் டைம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ ஸ்கூல் 9 மணிக்கு எல்லாம் உள்ளே போயிடணும், க்ளோஸ் பண்ணிடுவாங்க கேட்டை. ஒருத்தர் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வராங்க, சார் வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் சார். அந்த 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைம். சரி, அது கூட தான் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் கிரேஸ். கலிகாலம் முடிஞ்சிருச்சு, இப்போ கிரேஸ் டைம் தான் நடந்துட்டு இருக்குது. எனி டைம் அதான் கலியுகம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஊர் இது தைரியமாக சொல்கிறேன், கல்கி பவன் அவதரிப்பார்னு நம்புகிறாங்க. அந்த மாதிரி இறைவனை அவதரிக்க போகிறாருன்னு இன்னும் நான் நம்புகிறேன். ஒரு நிமிஷம்.